எனக்கு பிடித்தமான ஒரு புறநானூற்று உவமை. ஒரு மூதாட்டியிடம் கேட்கிறார்கள், அம்மா உங்க பிள்ளை எங்க காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயா அவன் எங்க இருக்கான்னு தெரியாது, அவன் இருந்த கொகை இந்த வயறு, புலி தங்குமா கொகை இல்லையே, போருக்கு போயிடுச்சு, முன்னணியில் இருப்பான், கண்டிப்பா இருப்பான், திரும்பி வருவான், நம்பிக்கிட்டு தான் இந்த கொகை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தாய் சொன்னாலாம். புலி சேர்ந்து போகிய கல் அவளை போல ஈன்ற வயிறோ இதுவே அப்படின்னு சொல்றான். அப்படி வந்தவர் இவர். அதனால்தான் சொன்ன, இவருக்கு எதுக்கு பொன்னாட, அந்த தோலை தொட்டு பார்த்தாலே தெரியுது, அதுதான் பொன்னாடை. அவர் அதை போர்த்தி கொண்டு விட்டார், நீங்கள் போர்த்தி விட்டீர்கள், நீங்கள் அனைவருமே அதை போர்த்தி இருக்கிறீர்கள், மறந்து விட வேண்டாம், நாம் அனைவருமே அதை போர்த்தி இருக்கிறோம், கவலைப்பட வேண்டாம். அவருடைய இந்த 40 ஆண்டு அரசியல் வாழ்வு சாதாரணமானது. அதைத்தான் சொன்னேன், நான் தழும்பு தொட்டு பார்த்தேன். யார் என்ன என்ன வண்ணங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாதுங்க. பெரும்பான்மையை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களை சாட வேண்டியது நம் கடமை. அண்ணா சொல்லி இருக்கிறார், தேசிய பறவை மயிலாகிவிட்டது, பாப்புலேஷன் கணக்கெடுத்தால் காக்கை தான் தேசிய பறவை. இதுதான் கலர், இதுதான் கலர். இதுல கூட பல வண்ணங்கள் சேர்த்துங்க, ஆனா எல்லா கலரும் இதுக்குள்ள இருக்கு. யாராவது சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. இவர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட், அவர் சொல்லுவார். அதாவது கலைஞர் மூதறிஞர் அவர்கள் இவரை ஜெனரல் அப்படின்னு கூப்பிட்டாரு. எந்த விதமான ஜெனரல்? அவர் அம்பேத்கர் எனும் படையின் ஜெனரல். Caste is not a division of labor, it is a division of laborers. நீ அதான் நானும் அதான், ஏன்டா சும்மா போராடிக்கிட்டு என்று சொல்ற வார்த்தை அது. ஆங்கிலத்தில் சொன்னதுனால காரணம் தெரியவில்லை. சாதி பிரிவினைகள் தான் இந்தியாவின் பலவீனம். சாதிய தடைகள் நீக்கப்பட்டால், நீக்கப்பட்ட பின்புதான், பட்டால் இல்லை, அதற்கு பிறகுதான் நாம் ஒரே தேசமாக ஒரே மக்களாக இணைய முடியும். கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். காப்பிரைட் கிடையாது, யார் வேணா சொல்லுங்க, ஆனா அந்த பேர் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் மயப்படுத்துவது என்பது எளிதான காரியமே அல்ல. அப்படி அரசியல் மயப்படுத்துவர்கள் எல்லாருமே ஆச்சரியத்துக்குரியவர்கள், அற்புதமான மனிதர்கள், அடிக்கடி வரமாட்டார்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரொம்ப ஈஸி. இதே பறை இந்த பாடல் இல்லாமல் போர்க்குரலாக ஒலித்தால் இங்கிருந்து வெளியே போகும்போதே ரத்தம் சிந்த வைக்க முடியும். ஆனால் அவர் எப்பவுமே நான் பார்த்திருக்கேன், இதோ வாய்ப்பு, அரசியலில் உங்கள் கதையை சொல்லணும், எங்களை வாங்க, இது ஆதாயம், இது அரசியல், இது அரசியல், இது ஆதாயம், எது வேணும்னு கேட்டா அவர் அரசியலை தான் தேர்ந்தெடுக்கிறார். இதுல உங்களுக்கு நிறைய கஷ்டம், அடி விழும், இது சௌகரியம், பணம் கூட கொடுப்போம்.
கல்யாணம் பண்ணி வைப்போம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னா இதைத்தான் எடுக்கிறார் அவர். அதனால் நான் வியக்கிறேன். ஏன் இப்படி சகோதரன் திடீர்னு ஒருத்தர் ஏதோ அரசியல் ஓட்டு இல்லையா? இது 2000 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன ஓட்டு? தமிழர்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சது ராஜராஜ காலத்தில் தானே. குடவோலை கொண்டு வந்தது யார்? அப்பதான் லேட்டா ஆரம்பிச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் லேட்டா வந்து பிடிச்சி உழுக்கிறதுக்கு டைம் ஆகும். அதாவது இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னதுக்கு வேண்டாம்னு சொன்னதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். திராவிட மணி தானே அவர் பேரு, திராவிட மணி, அந்த தொண்டர் கொடுத்த 10 பவுன் சங்கிலி, அதை இவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, பா நம்ம பிள்ளை இப்படியா அலைஞ்சிட்டு இருக்கா, அதை வீட்டில் வச்சுக்கிட்டு வரப்போகிற பொண்ணுக்கு ஏதாவது நகை பண்ணி போடலாம் அப்படின்னா தான் அதை போய் அம்மா இது கட்சிக்காரன் கொடுத்தது, கட்சிக்கு தான் பொண்ணு கொடுத்துருங்கன்னு அதை வாங்கி கட்சியில் போட்டாலே. அப்பவும் இதுவான்னு கேட்டால் அது வேணாம், அதை தூக்கி இதில் போட்டுன்னு போடுறாரு.